God is so good. அவர் தோள்களின் மேலே சாய்ந்து இருப்பதால் கவலை ஒன்றும் எனக்கு இல்லையே அப்படின்னு ஒரு அடியை விரைந்து பாடிடுவோமா. தேங்க்யூ லார்ட். எல்லாரும் கையை தட்டி 1 2 3 4. அவர் தோள்களின் மேலே சாய்ந்திருப்பதால் கவலை ஒன்றும் எனக்கில்லையே. தேவைகளெல்லாம் பார்த்துக் கொள்வதால் கர்த்தருக்குள் மகிழ்ந்திருப்பேனே. வார்த்தையின் மேலே நான் சாய்ந்திருப்பதால் கவலை ஒன்றும் எனக்கில்லையே. தேவைகளெல்லாம் பார்த்துக் கொள்வதால் கர்த்தருக்குள் மகிழ்ந்திருப்பேனே. சத்தமா யெகோவா ஈரே எந்தன் தேவன், தேவைகள் யாவும் சந்திப்பீரே. யெகோவா ராஃபா எந்தன் தேவன், என்னாலும் சுகம் தருவீரே. யெகோவா ஈரே எந்தன் தேவன், தேவைகள் யாவும் சந்திப்பீரே. யெகோவா ராஃபா எந்தன் தேவன், என்னாலும் சுகம் தருவீரே. தோள்களின் மேல சாய்ந்திருப்பதால் கவலை ஒன்றும் எனக்கில்லையே. தேவைகளெல்லாம் பார்த்து கொள்வதால் அவருக்குள்ளே மகிழ்ந்திருப்பேனே. வார்த்தையின் மேல சாய்ந்திருப்பதால் கவலை ஒன்றும் எனக்கில்லையே. என் தேவைகளெல்லாம் பார்த்து கொள்வதால் கர்த்தருக்குள் மகிழ்ந்திருப்பேனே. கையை தட்டும் 1. மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடக்க நேர்ந்தாலும் என் அப்பா என்னோடு இருப்பதால பயப்பட மாட்டேன். எங்க அப்பா எனக்கு விரோதமாய் ஆயிரங்களும் 10,000 எழுந்தாலும் அஞ்சிட மாட்டேன். ஆயிரங்களும் 10,000 எழுந்தாலும் அஞ்சிட மாட்டேன். யெகோவா ஈரே எந்தன் தேவன், தேவைகள் யாவும் சந்திப்பீரே. என்னாலும் சுகம் தருவீரே. யெகோவா ராஃபா எந்தன் தேவன், என்னாலும் சுகம் தருவீரே. தோள்களின் மேல சாய்ந்திருப்பதால் கவலை ஒன்றும் எனக்கில்லையே. தேவைகளெல்லாம் பார்த்து கொள்வதால் அவருக்குள்ளே மகிழ்ந்திருப்பேனே. ஒரு வார்த்தையின் மேல நான் சாய்ந்திருப்பதால் கவலை ஒன்றும் எனக்கில்லையே. என் தேவைகளெல்லாம் பார்த்து கொள்வதால் கர்த்தருக்குள் மகிழ்ந்திருப்பேனே. கர்த்தரை நம்புவது அப்படின்ற தலைப்பில் நான் உங்கள் கூட சில வாரங்கள் நினைக்கிறேன். இட் இஸ் த 7th week that I am speaking to you. எகிப்திலிருந்து தொடங்கி இஸ்ரவேலை கர்த்தர் அற்புதமாக நடத்தி அவர் கொண்டு வந்த பாதையில் என்ன நோக்கம், எதற்காக. ஸோ ஒரு ப்ரீரிக்வெசிட் ஆண்டவர் ரொம்ப நம்ம இஸ்ரவேல் கிட்ட விரும்பினார். தட் வி ட்ரஸ்ட் ஹிம். நம்ம அவர் என்ன செய்யணும், நம்பணும். ஆமென். அதுதான் அவர் பெரிய ஒரு நம்பிக்கை நம்மக்கிட்ட எதிர்பார்த்தார். பரவோனுடைய சத்தம் நமக்கு புரிந்து கொள்ளக்கூடிய சத்தம். பரவோன் தான். பரவோன் வேலையை பரவோன் செய்வான். உண்மை என்னன்னா நம்ம கர்த்தரை நம்பணும். இன்றைக்கும் உலகத்தில் யார் ஆட்சி செய்தாலும் நம்ம தேவைகளை சந்திக்கிறவர் நம்முடைய ஆண்டவர் தான். வழி திறக்கிறவர். ஆமென். ரிகார்ட்லெஸ் ஆஃப் ஹூ இஸ் ரூலிங், எந்த பரவோன் ஆட்சி செய்கிறார் என்பதை விட, அவர் என்ன செய்கிறார் என்பதை விட, என் தேவன்தான் சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறார். உலகத்தில் இருப்பவனை விட நம்மோடு இருக்கிறவர் பெரியவர். He is greater, he is stronger, he is higher than any other in the world. Amen.
இன்றைக்கி 19ஆம் அதிகாரத்துக்கு போயிடுவோம். எக்ஸோடஸ் 19 முதல் 12 வசனங்களை சடசடன்னு இங்கிலீஷில் வாசிக்கிறேன். உங்கள் பைபிளில் நீங்கள் பார்த்துலாம். இந்த 3rd month when the children of Israel were gone forth out of the land of Egypt, the same day came they into the wilderness of Sinai. சீனாய்க்கு வராங்க. அங்கே தான் மோசே முதல்ல சந்தித்தார். For they were departed from Rephidim and were come to the desert of Sinai and had pitched in the wilderness, and there Israel camped before the mount. And Moses went up unto God, and the Lord called unto him out of the mountain, saying, Thus shalt thou say to the house of Jacob, and tell the children of Israel, You have seen what I have did unto the Egyptians. எகிப்தியருக்கு நான் என்ன செஞ்சேன் நீங்கள் பார்த்தீங்க. How I bear you on eagle's wings. இங்கே ஒரு எனாலஜியை பயன்படுத்துகிறார். உங்களை கழுகுகள் தோளில் சுமந்தது உங்களுக்கு தெரியாதான்றார். And brought you unto myself. நான் உங்களை காணானுக்குன்னு அவர் சொல்லலை. இங்கே உங்களை நான் கொண்டு வந்ததே யார்கிட்ட? என்கிட்ட. பக்கத்தில் நீ என்ன வேணால் செஞ்சுக்கோ, ஆனால் அவர் உன்னை விடுவித்ததே யாருக்காக? தனக்காக. ஆமென். தட் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். அதனால தான் ஆராதிக்க விட மாட்டேன்னு சொன்ன ஜனங்களை ஆராதிக்க விட வேண்டும் என்று மோசே போராடுகிறார். கர்த்தர் சொன்னார், Now therefore if you will obey my voice indeed and keep my covenant, then you shall be a peculiar treasure unto me. நீங்கள் என் சத்தத்தை கேட்டு என்னை நம்பி என் உடன்படிக்கையில் நடந்தீங்கன்னா நீங்கள் எனக்கு பொக்கிஷன்றார். உங்களை கொஞ்சம் வளர்ப்பேன்றார். பொக்கிஷத்தை யாரும் லேசாலாம் வச்சுக்க மாட்டாங்க. Unto me above all the people, for all the earth is mine அப்படின்றார். And you shall be, ரெண்டாவது சொல்ற, you shall be unto me a kingdom of priests. நீங்கள் எங்களுக்கு ஒரு பரிசுத்த ஆசாரிய ராஜ்யமும் பரிசுத்த ஜாதியும். And these are the words which thou shalt speak unto the children of Israel அப்படின்னு கர்த்தர் மோசே கிட்ட சொல்றார். And Moses came and called all the elders of the people and laid before their faces all these words that the Lord had commanded. இந்த வார்த்தைகளை ஆண்டவர் சொன்ன இந்த வார்த்தைகளை கொண்டு வந்து ஜனங்க கிட்ட மோசே சொல்றார். And all the people answered together and said, All that the Lord had spoken we will do. And Moses returned the words of the people unto the Lord. And the Lord said unto Moses, Lo, I come unto thee in a thick cloud, that the people may hear what I speak with thee and believe thee forever. And Moses told the words of the people unto the Lord. And the Lord said to Moses, Go unto the people and sanctify them today, and tomorrow let them wash their clothes, and be ready against the 3rd day, for the 3rd day the Lord will come down in the sight of all the people upon Mount Sinai. And thou shalt set bounds unto the people round about, saying, Take heed to yourselves that you go not up into the mount or touch the border of it. Whosoever toucheth the mount shall be surely put to death. Amen. இந்த வருஷம் முழுவதும் கர்த்தர் நம்மை மட்டும் நடத்தி வந்தார். அவர் நமக்கு முன்பாக சென்றிருக்கிறார். அவரை தேடுகிற நம்மோடு கர்த்தர் இருப்பார். இந்த நாள் உங்கள் கூட 7வது வாரம் நான் பேசுகிறேன். இந்த 19ஆம் அதிகாரத்திலிருந்து உங்களுக்கு நான் சொல்ல வரும்போது, கர்த்தர் உங்களை விடுவித்ததும் உங்களை ஆசீர்வதித்ததும் எதற்காகனா உங்களை சந்திப்பதற்காக. உங்களை அவர் விரும்புகிறார். ஆமென். அண்ட சராச்சரத்தை படைத்த தேவன், தி ஆல்ஃபா அண்ட் தி ஒமேகா, த மேக்கர் ஆஃப் ஹெவன் அண்ட் எர்த், அவர் விரும்புகிறார். நான் உங்ககிட்ட என்ன செய்யணும்? பேசணும். ஐ வாண்ட் டு ஹேவ் அன் என்கவுண்டர் வித் யூ. உங்களை நான் சந்தித்து உங்கள் கூட பேசணும்னு விரும்புகிறார். 19ஆம் அதிகாரத்தில் பெரிய மாற்றம் ஏற்படுகிறது. ஆமென். கர்த்தர் செஞ்ச சாட்சிகளெல்லாம் சொல்லப்படுகிறது. ஸோ இன்றைக்கி நம்முடைய இருதயங்களை கர்த்தர் நம்மை சந்திப்பதற்கு நம்ம பொசிஷன் பண்ண வேண்டியது ரொம்ப அவசியம். முதல்ல கர்த்தர் மோசேக்கு முற்செடியில் சந்தித்து, அதற்கு பின்பு பரவோன் வீட்டில் வளர்க்கப்பட்டு 40 வருஷங்கள் ஒருத்தரை கொலை செஞ்சுட்டு மீதியானி வனாந்தரங்களில் 40 வருஷங்கள் ஆடுகளை மட்டும் மேய்த்து ஒரு 40 வருஷம் தனியாக இருக்கிறார். அவருடைய மாமனார் ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கு. நாளைக்கு மோசே பற்றி தான் நம்ம பேச போகிறோம். ஸோ ஹி என்கவுண்டர்ஸ் காட் இன் அ பர்னிங் புஷ். ஒரு எரியும் முற்செடியில் சந்தித்தார். அந்த இடம்தான் சீனாய். சீனாயில் சந்தித்தார். கர்த்தர் சொன்னார், திரும்பவும் இந்த ஜனங்களை நான் சீனாய்க்கே கொண்டு வருவேன்னு சொன்னார். நீ அவங்கள நடத்தி வரும்போது அதே இடத்துல திரும்ப வந்து நீங்கள் என்னை ஆராதிக்க வேண்டும். ஆமென். 3ஆம் அதிகாரம் யாத்திரையாமம் 12ஆம் வசனத்தை சொல், ஐ வில் பி வித் யூ. ஆமென். 3:12
And he said, certainly I will be with you, and this shall be token unto thee that I have sent thee. When thou hast brought forth the people out of Egypt, you shall serve God upon this mountain. உன்னை எங்கே சந்திச்சேனோ அதே இடத்துல நீ ஜனங்களை கொண்டு வருவ, அதே இடத்துல நீங்கள் தேவனை என்ன செய்யணும்? ஆராதிக்கணும். 8 முறை மோசே பர்வோன் கிட்ட போகிறாரு, என் ஜனங்களை விடு அப்படின்னு சொல்கிறார். ஆமென். போய் விடுதலை செய்கிறாரு, விடுதலை செய்து வெளியே கொண்டு வரார். நம்ம போன வாரம் மாறா பற்றி பேசும்போதெல்லாம் மாறா நம்ம முடிவல்ல, கானான் தான் முடிவு. ஸோ எங்கள் நம்மளை பெரிய ஆசீர்வாதமான நாட்டுக்கு கொண்டு போகிறார், ப்ராமிஸ் லேண்ட். இன்றைக்கி நான் அதை கொஞ்சம் அழுத்தி வேறு மாதிரி சொல்ல போகிறேன். வாக்குத்தத்த நாடு ஒரு போனஸ் தான். உங்களை அவர் வெளியே கொண்டு வர்றதே அவர் சொல்கிறார் எனக்காகன்ட்டார். நீங்கள் நல்லா இருக்கணும், ஆசீர்வாதமாக இருக்கணும், வீடு கட்டணும், கொண்டாடணும், கல்யாணம் பண்ணிக்கணும். ஆனால் உங்களை நான் வெளியே கொண்டு வர்றதே எதற்காக? நீங்கள் ஏன்ட்ட வரணுன்றதுக்காக. தட் இஸ் த டிசையர் ஆஃப் காட். ஆமென். ஆண்டவருடைய மோட்டிவேஷன், பெரிய மோட்டிவேஷன். உங்களை விடுதலையாக்கி நீங்கள் வந்து என்னை என்ன செய்யணும்? ஆராதிக்கணும் அப்படின்றார். ஸோ ஆண்டவருடைய கோல் ஃப்ரம் த பிகினிங், துவக்கத்திலேருந்தே அவருடைய எண்ணம் என்பது இஸ்ரவேலை விடுவித்து அவர்களை என்னண்டை நான் கொண்டு வர வேண்டும். ஆமென். ஒரு இன்க்ரெடிபிள் பிளானை கர்த்தர் பண்ணி ஆண்டவர் நமக்கு எத்தனையோ வாக்கு தத்தங்களை வச்சிருக்கிறாரு, நிறைவேற்றிட்டே இருப்பார், ஆசீர்வதிச்சிட்டே இருப்பார். இந்த எல்லா போனஸ்க்கும் ஒரு ஆமேன்னு சொல்லிவிடுங்க. இப்போ இருப்பதை விட இன்னும் அதிகமாக தருவார். ஆனால் அது எல்லாத்தையும் தாண்டி உங்களை குறித்து அவர் விரும்புவது நீங்கள் ஏன்ட்ட வரணும். ஐ ஹாவ் டு ஹாவ் an encounter with you. ஆமென். அதுதான் நம்ம இதயத்தை இன்னைக்கு தாக்க வேண்டும். ஸோ அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அவர் என்ன சொல்கிறாரு? சிலதெல்லாம் நீ ஓரம் கட்டணும், சில ஆகாரத்தை நீ புசிக்கக்கூடாது, சில என்டர்டெயின்மெண்ட் உனக்கு இருக்கக்கூடாது. என் சிந்தனையை சிதற வைக்கக்கூடிய சில விஷயங்களை நம்ம என்ன செய்யணும்? ஒதுக்கிட வேண்டும். நம்முடைய ஹார்ட்டை பொசிஷன் பண்ணி தேவனோடு கூட இணைவதற்கு நம்முடைய இருதயத்தை ஆயத்தப்படுத்த வேண்டும். ஆமென். God wants a meeting with you. ஆண்டவர் உங்களை எப்பவுமே சந்திக்க விரும்புகிறார். ஆண்டவர் அவங்களை விடுவித்து அவங்களை பாதுகாத்து பகலில் மேகஸ்தம்பம் ராத்திரியில் அக்கினி தூணை கொடுத்து கர்த்தர் அவங்களை நடத்தி வந்த நோக்கமே. ஆமென். யாத்திரையாம 19 சொல்றாரு, ஐ வாண்ட் டு மீட் வித் யூ. உங்களை நான் சந்திக்க விரும்புகிறேன். ஏன் உங்களை சந்திக்க விரும்புகிறார்? வை இஸ் திஸ் இம்பார்ட்டன்ட்? ஏன் கர்த்தர் என் ஜனங்களை நான் விடுவித்து நான் வெளியே கொண்டு வரேன், அவங்கள நான் சந்திக்கணும், ஏன் அது ரொம்ப முக்கியம் அப்படின்னா, நம்பர் 1, 2 வார்த்தையோடு முடிக்கிற ஒன்று, உங்களை கர்த்தர் குழந்தைத்தனத்திலிருந்து முதிர்ச்சிக்கு நடத்த விரும்புகிறார். God wants to move the pastors, the believers, everyone in the church from infancy to maturity. Amen. என்னைக்கு தான் வளர போறீங்க அப்படின்றது ஒரு கேள்வி. கர்த்தர் நம்மை நடத்துகிறார், கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிறார், கர்த்தர் நம்மை தோள் மேலே சுமக்கிறாரு. கழுகு சுமந்தது போல நான் உங்களை சுமந்து கொண்டு வந்தேன் என்று கழுகுன்ற வார்த்தையை பயன்படுத்துகிறாரு. ஆமென். அவர்கள் சீனாய் மலைக்கு போகிறாங்க. மலைக்கு போய் மோசே கர்த்தரை சந்தித்து கர்த்தர் மோசே கிட்ட சில விஷயங்களை சொல்கிறார். அவர் கீழே இறங்கி வருகிறார். கீழே வரும்போது இந்த விஷயங்களை ஜனங்க கிட்ட வந்து சொல்கிறார். ஆமென். அவர் சொல்ற 19ஆம் அதிகாரத்தின் 4ஆம் வசனம் சொல்றார், யூ யோர் செல்ஃப் ஹவ் சீன் அப்படி சொல்றார். யூ ஹவ் சீன் வாட் ஐ டிட் அன்டு எஜிப்ஷியன். எகிப்தியருக்கு நான் என்ன செஞ்சேன் உங்களுக்கு நல்லா தெரியும் சொல்லிட்டு சொல்றாரு, கழுகுகளுடைய செட்டைகளின் மேல் சுமந்து உங்களை என்னண்டையில் சேர்த்து கொண்டதையும் நீங்கள் கண்டிருந்திருக்கிறீர்கள். ஸோ ஒரு ஈகிளினுடைய இமேஜ் கொண்டு வருகிறார், கழுகு என்ற இமேஜ் கொண்டு வராரு. கழுகு என்ற இமேஜை 19ஆம் அதிகாரத்தில் மோசே பயன்படுத்தினார். உபாகமம் 32:10 காலங்கள் சென்ற பின்பும் அதே வார்த்தையை பயன்படுத்துகிறாரு. He found him in the desert land and in the waste howling wilderness. He led him about, he instructed him, he kept him as the apple of his eye. Amen. Amen. And the eagle stareth up her nest. ஒரு கழுகு தன் கூட்டை கலைச்சு அதை சிறகடித்து பறக செய்வது போல நான் உங்களை நடத்தி வரலையான்னு கேட்கிறார். நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணும்னா, நல்லா கேட்டுட்டு ஆமீன் சொல்லுங்க. உங்களை கடவுள் எகிப்தினுடைய இருளிலிருந்தும் பாவத்திலிருந்தும் விடுவிச்சு கர்த்தர் வெளியே கொண்டு வந்தது, உங்களை தோள் மேலே கழுகை போல சுமந்து கொண்டு வந்தது சொல்றார். கூட்ட கலைச்சு உங்களை வந்து பறக்க செய்யணும் தான் கர்த்தர் விரும்பினார். ஆமீன். இன்ஃபென்சிலிருந்து
நீங்க எங்க போகணும்? முதிர்ச்சிக்கு போகணும் என்று கர்த்தர் விரும்புகிறார். ஆமென். உங்களை பராமரித்து உங்களை ஒரு நாடாக மாற்றி ஒரு கழுகு தன் கூட்ட கலைச்சு அதை வந்து பறக்க செய்வது போல உங்களை நான் நடத்தினேன் அப்படின்றார். 19ஆம் அதிகாரம் யாத்திரை ஆகமத்திலும் உபாகமம் 32 சொல்றார், கழுகு மாதிரி தான் உங்களை நடத்தினேன் என்றார். கழுகு என்ற வார்த்தை வந்த உடனே நீங்க என்ன புரிஞ்சுக்கணும்னா முதிர்ச்சியை புரிஞ்சுக்கணும். மெச்சூரிட்டி வரலங்க, இன்னும் தேசத்துக்கு வரல, ஊழியர்களுக்கு வரல, அரசாட்சியாளர்களுக்கு வரல. சுபாவம் மாறணும், ஆவியின் கனிகள் வெளிப்படணும். கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம இவ்வளவு வருஷத்துல கண்டிப்பாக வளர்ந்திருக்க வேண்டும். கழுகுன்னு சொன்னதுனால சொல்றேன், ஒரு தாய் கழுகு ஆமென் தன் குஞ்சுகளை கூட்டில் வைத்து பராமரிக்கும் போது அந்த குஞ்சு அந்த கூட்டுக்குள்ள கம்ஃபர்டபுளாக அதுக்குள்ளே வாழ்ந்து அதை சுத்திலும் களிமண்ணை வச்சு குஷன் பண்ணி அழகாக தான் வைத்திருக்கிறதா. அதே தாய் கழுகு அந்த குஞ்சுகளை ஆமென் கூட்டை உடைச்சு சுக்குநூறா உடைச்சிட்டு தோல் மேல சுமந்து வெளியே கொண்டு வந்து அதை பறக்க விட்டு என்ன சொல்றதுன்னா, இப்படியே நீ 4 வட்டத்துக்குள்ள கூட்டுக்குள்ள கடந்து நான் தர புழுவை சாப்பிட்டு வளர உன்னை நான் விடுவிக்கல, உன்னை நான் விடுவித்தது நீ வளர வேண்டும். You must mature. Hallelujah. Amen. நீங்கள் வளர வேண்டும். So கூட்டை விட்டு வெளியே தள்ளுறார். ஆமென். The adult eagle pushes the baby eagle out of the nest. அது கீழே விழும்போது அது பறந்து சென்று தோள் மேல சுமந்து ஆமென் அதை திரும்பியும் கொண்டு போய் பறக்க விட்டு அதனுடைய சிறகுகளை அடித்து பறக்க செய்வதற்கு தன் முதிர்ச்சியை விரும்புகிற தாய் கழுகை போல உங்களை நான் தோள் மேல சுமந்து வந்து கூட்ட கலைச்சு கொண்டு வந்தது நீங்கள் முதிர்ச்சி அடைய வேண்டும். ஆண்டவர் நம்மளை விடுவித்தார், சில இடங்களிலிருந்து விடுவித்தார், எகிப்திலிருந்து விடுவித்தார், சில மனிதர்கிட்ட விடுவித்தார், சில வழியிலிருந்து விடுவித்தார், சில தேவையில்லாத சிக்கல் விடுவித்தார். ஆமாவா இல்லைங்களா? திரும்பி கொஞ்சம் பாருங்களேன், இன்னைக்கு சிலதெல்லாம் நீங்க மாட்டியிருந்தீங்கன்னா இன்னைக்கு உருப்படாம போயிருப்பீங்க. கர்த்தர் உங்களை விடுவிச்சாருங்க, உங்களை வெளியே கொண்டு வந்தார். சொல்லட்டுமா, we were radically wrong in something. சில விஷயங்களை தப்பா தான் இருந்தோம், கடவுள் அது எல்லாத்திலிருந்தும் நம்மை விடுவித்து நம்மை வெளியே கொண்டு வந்து இவ்வளவு தூரம் நிறுத்தியது எதற்காக? நீங்க அன்னைக்கு இருந்த மாதிரி இருப்பதற்காக உங்களை விடுவித்தாரு. உன்னை விடுவித்ததெல்லாம் நீ முதிர்ச்சி அடைவதற்காக. வளரவேன்னு சொல்றவங்க மட்டும் ஒரு ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமேன். He delivered us out of the nest. நம்மளை வெளியே கொண்டு வந்தார். வெளியே கொண்டு வந்தாலும் இன்னும் எகிப்தினுடைய ரெசிடியூ, எகிப்தினுடைய சில விஷயங்கள் என்னை விட்டு என்ன செய்ய மாட்டேங்குது, போக மாட்டேங்கிறது. பைபிளை படிக்கிறோம், பிளஸ்ஸிங் பேசுறோம், அவ்வளோ பண்றோம், இன்னும் சுபாவம் மாறல. பக்கத்துல உன்னதான் சொல்றாரு அப்படின்னு. He brought us out. எத்தனை பேர் சொல்ல முடியும் என்னை விடுவிச்சாருங்க? Look back 10 or 20 years. எத்தனை விஷயங்கள், எத்தனை தப்புகள், எத்தனை வழிகள், எத்தனை பிரச்சனைகள், எத்தனை சத்துருக்கள், எத்தனை போராட்டங்கள், எத்தனை எகிப்தியர்கள், எவ்வளோ விஷயத்தில் என்னை விடுவித்து உங்களை விடுவித்து கர்த்தர் வெளியே கொண்டு வந்தார். இதெல்லாம் நினைச்சு பார்ப்பதும் கர்த்தர் செஞ்சார் என்று பார்ப்பதும் திரும்பி அதே மாதிரி இருப்பதற்கல்ல, நீ வளருவதற்காக. இல்லையே சொல்லலையே நீங்க? ஆண்டவர் நம்மை பரிசுத்தப்படுத்தினார், சுத்திகரித்தார், விடுதலையாக்கினார். ஆமென். வெளியே கொண்டு வந்தார், நம்மளை ஆசீர்வதித்தார். அல்லேலூயா சொல்ல மாட்டீங்களே? எதற்காக? நீங்கள் சிறகடித்து நீங்க தனியா நிக்கணுங்க, முதுகெலும் உள்ளவர்களா மாறணுங்க. ஆமென். எகிப்து உங்களை விட்டு வெளியே போகணுங்க. இன்னும் எகிப்தினுடைய ரெசிடியூ நமக்குள்ள இருக்கு. கர்த்தர் அதை வெளியே கொண்டு வருவாராக. எதுவுமே நம்புறீங்க? நீங்க யாருமே தற்செயலே கிடையாது. உங்க அம்மா அப்பா கல்யாணம் ஒரு வேறு தற்செயலா பண்ணிருக்கலாம், ஆனா பிறப்பு தற்செயல் கிடையாது. நீங்க பிறந்தவர்களா நோக்கத்தோடு பிறந்தவர்கள். நீங்க யாருமே ஆக்சிடென்ட் கிடையாது. தேவ நோக்கத்தில் பிறந்துதான் கர்த்தர் உங்களை இந்த தூரம் நடத்தி வந்திருக்கிறார். ஆமென். உங்களை எகிப்திலிருந்து விடுவித்தார். உங்களை சிறகடித்து முதிர்ச்சி உள்ளவர்களாய் கர்த்தர் மாற்ற விரும்புகிறார். அல்லேலூயா சொல்ல மாட்டீங்களாங்க? இஸ்ரவேல் ஜனங்கள் ஒரு தேசத்தில் தான் வாழ்ந்தார்கள். they were under a nation led by a pharaoh. தானே கடவுள் என்று நினைச்ச ஒரு மனிதனுக்கு கீழே தான் எகிப்தியர்கள் வாழ்ந்தார்கள். கர்த்தர் சொல்றார், நீங்க அந்த தேசத்தில் இருந்தாலும், அவன் கடவுளா தன்னை நினைச்சாலும் நீங்க அவனை நம்பி வாழக்கூடாது, நீங்க என்னதான் நம்பி வாழணும். அந்த அளவுக்கு வளர்ந்தவங்க இருந்தா ஒரு ஆமீன் சொல்ல மாட்டீங்க? ஹல்லேலூயா. பக்க சொல்ல, நான் முதிர்ச்சி அடைஞ்சிட்டு தான் இருக்கேன் அப்படின்னு.
கர்த்தர் நமக்கு ஒரு வாசலை திறக்கும் போது அந்த வாசல் அண்டை நின்று சொல்லணும், அப்போ நீ என்னை நடத்தின, இன்னும் என்னை நடத்துவேன். அதுக்கு அடுத்த வாசல் போகும்போது சொல்லலாம், 2 வாசல் நடத்தின, இங்கே என்னை நடத்துவேன். போயிட்டே போக போக சொல்லணும், என்னை நடத்தினார், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. Hallelujah. Life becomes an experience and a series of open doors and experiences. முதிர்ச்சி அடைய வேண்டும் என்று கர்த்தர் விரும்பினார். ஆமென். நம்ம ஒரு கூட்டுக்குள்ளேயே, ஒரு வட்டத்துக்குள்ளேயே நம்ம சிறக விரிக்காம, ஆமென், 4 கம்பிகளுக்குள்ளேயே நம்மளை லிமிட் பண்ணி கொண்டு, இந்த அளவுக்கு தான் என் மூளை வளரும், இந்த அளவுக்கு தான் என் சுபாவம் வளரும். You have to grow higher. You have to fly. You have to soar. Don't live in that comfort of whatever you brought from Egypt. பாருங்க, எவ்வளவுதான் ஆசீர்வச்சாலும் அவன் என்ன சொல்லுவான், இறைச்சி பாத்திரம். உன்னை பறக்க வைக்கணும்னு அவர் நினைக்கிறாரு, நீ கூட்டுக்குள்ளேயே பாட்டு பாடணும்னு நினைக்கிற. நோ, யூ ஹாவ் டு ஃப்ளை. வெளியே வருவேன்னு சொல்றாங்களோ ராமேன்னு சொல்ல மாட்டேன். ஆமேன். பக்கத்துக்கு நீ எத்தனை வருஷம் தான் நீ இப்படி இருப்ப? ஓகே, கடவுள் உங்களை அபிஷேகித்திருக்கிறார், தாளந்துகள் தந்திருக்கிறார், கிருபை தந்திருக்கிறார். பறக்க தான் பிறந்தேன்னு சொல்றவங்களா அவர் அதுவே சொல்லுங்க பார்க்க. So God brought you out of Egypt. He carried you on like an eagle. He broke the nest and he brought you out so that he can move you from infancy to maturity. நீங்க இருந்த மாதிரியே இருக்க கூடாதுங்க. நீங்க மாறணுங்க, நீங்க வளரணுங்க, நீங்க செழிக்கணுங்க. ஆமென். எல்லா நிலையிலும் நீங்க நல்லா இருக்கணும். நம்பர் 2 சொல்லிட்டு முடிச்சிடுறேன். மெச்சூரிட்டி. என்னைக்கு முதிர்ச்சி வருதோ அன்னைக்கு தான் என் அடையாளம் வெளிப்படும். மெச்சூரிட்டி இம்பேக்ட்ஸ் மை ஐடென்டிட்டி. என்னுடைய அடையாளத்தை உருவாக்குவதே என்னுடைய முதிர்ச்சி தான். ஆமென். ஒரு கழுகு என்னைக்கு, கேட்குறீங்களா, ஒரு கழுகு என்னைக்கு தன்னுடைய சிறகை விரித்து அது தன்னை பறக்க ஆரம்பிச்சதோ அன்னைக்கு தாங்க அது யாருன்னு அதுக்கு நல்லா. நீ கூட்டுக்குள்ளேயே இருந்து ஒரு வட்டத்துக்குள்ள வாழ்ற வரைக்கும் நீ யாருன்னு தெரியாம சில தவறுகளிலும், சில விருப்பங்களிலும், சில சூழ்நிலைகளிலும், சில வட்டத்துக்குள்ளேயும் தான் வாழ்ந்து நீ உன்னுடைய வாழ்க்கையை முடித்து விடுவாயே தவிர, என்னைக்கு நீ எழுந்து கர்த்தர் நினைச்ச தூரங்கள் முதிர்ச்சி அடைகிறாயோ அன்னைக்கு தான் நீ யார் என்று உனக்கு நன்றாக ராமேன் சொல்ல மாட்டீங்களா? கர்த்தர் தான் உங்களை அழைச்சாருங்க, உங்க சிந்தனையை மறுரூபமாக்குவாருங்க. கர்த்தர் உங்களை வெற்றியாய் நடத்துவார். நான் செதற மாட்டேன்னு சொல்றவங்களா ராமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். இந்த வகையில் கர்த்தர் இஸ்ரவேலை பார்த்து 3 வார்த்தைகளை சொன்னார். அதை சொல்லிவிட்டு முடிக்கிறேன். 3 important things God said to Israelites to reveal who they are. நீங்க முதிர்ச்சி அடையும் போது நீங்க யாருன்னு புரிஞ்சிக்கிற வகையில் கர்த்தர் சீனாய் மலைக்கு மோசே கொண்டு போய் இந்த ஜனங்க கிட்ட போய் சொல்லு, இதுதான் நீங்க, இதுதான் உங்க அடையாளம், இதுதான் உங்க ஐடென்டிட்டி என்று சொல்ல சொன்னார். ஆமென். எவ்வளோ வாட்டி சொன்னாலும் நான் உங்களை சொல்லலை, இன்னைக்கு திட்டுறது இஸ்ரவேலை சொல்கிறேன், அவங்க திருந்தவே இல்லைங்க, மாறவே இல்லைங்க. அவனுடைய சுபாவம் மாறலை, அவனுடைய முறுமுறுப்பு மாறலை, அவனுடைய கிரம்பிளிங் மாறல, மம்பிளிங் மாறல, அப்படியே தான் இருக்காங்க. அவர் சொல்கிறார் 19:5 வருகிறேன். நம்பர் 1 ஆண்டவர் உங்கள் அடையாளத்தை சொல்கிறாரு. 19:5 சொல்கிறாரு, யூ ஆர் மை ட்ரெஷர்டு, யூ ஆர் மை பெக்யூலியர் ட்ரெஷர்டு. ஒரு டிரான்ஸ்லேஷனில் யூ ஆர் மை ட்ரெஷர்டு பொசஷன் அப்படின்றார். நீங்கள் எப்படி தமிழ் படித்தோம், எல்லாரும் படித்தோம், நீங்கள் என் வாக்கை உள்ளபடி கேட்டு என் உடன்படிக்கையை கை கொள்வீர்கள், ஆனால் சகல ஜனங்களிலும் நீங்கள் எனக்கு சொந்த சம்பத்தாயிருப்பீர்கள். நீங்க உங்களை பற்றி கடவுள் என்ன தெரியுமா நினைக்கிறார்? நீங்க வேற லெவலுங்க. அண்ட சராச்சரங்களை படைத்த ஆண்டவர் உன்னை என் பொக்கிஷன்றார், என்னுடைய ட்ரெஷர் அப்படின்றார். நீங்கள் உங்களை எப்படி நினைக்கிறீங்கன்றதான் என்னுடைய கேள்வி. ஆமென். இன்னைக்கு உங்கள் மனசை மாற்றுங்க. நீங்கள் ஒரு ட்ரெஷர்ட் பொசஷன். எல்லா ஜாதியிலிருந்தும், எல்லா ஜனங்களிலிருந்தும், உலகத்தில் அத்தனை மனிதர்கள் இருந்தும் ஒரு இஸ்ரவேலை மட்டும் கர்த்தர் தேர்ந்தெடுத்து இவன் தான் என்னுடைய பொக்கிஷம் என்று கர்த்தர் சொல்வதற்கு என்னங்க காரணம்? அவருடைய ராஜரீக கிருபை, ராஜரீக அன்பு. இஸ்ரவேல் மற்றவங்களோட சிறந்தவங்களாம் கிடையாது. இஸ்ரவேல் ஒன்றும் வானத்திலிருந்து கீழே விழுந்தவங்க கிடையாது. அவங்களும் அம்மா வயிற்றில் பிறந்தவங்க தான். அவங்கள மட்டும் நேசித்ததுக்கு காரணம் கிருபைங்க, அன்புங்க, அவருடைய ராஜரீக கிருபைங்க. இருக்கீங்களாங்க? ஹல்லேலூயா. இந்த நாள் கான்டெக்ஸ்டில் நம்ம அதை புரிஞ்சு கொள்ளும் போது, இந்த காலத்தில் புதிய ஏற்பாட்டில் நீங்கள் இருந்தாலும் நீங்கள் தான் தேவனுடைய பொக்கிஷங்கள். ஏன்னா நீங்களும் யூதர்கள்,
அப்படின்னு நான் தைரியமாக சொல்லுவேன். ஏன்னா யூதர்கள் அப்படின்னு சொல்லும்போது யாத்திராமத்தில் அவர் யூதர்களை தான் சொல்கிறார், நீங்கள் என்னுடைய பொசிஷன். ஸோ சிலர் சொல்லுவாங்க அது யூதர்களுக்கு தான், நமக்கு இல்லைன்னுவாங்க. ஆனால் புதிய ஏற்பாட்டில் பைபிள் வந்த பின்னாடி கலாத்தியர் 3:29 இப்படி சொல்லுகிறது, 3:29 of the book of Galatians இப்படி சொல்லுகிறது, நீங்கள் கிறிஸ்துவனுடையவர்களானால் ஆபிரகாமின் சந்ததியும் வாக்குத்தத்தத்தின்படியே சுதந்திரமாய் இருக்கிறீர்கள். எத்தனை பேர் நீங்கள் ரட்சிக்கப்பட்டீங்க? இயேசுவை ஏற்றுக்கொண்டீங்களா? என்னைக்கு ரட்சிக்கப்பட்டீங்களோ நீங்கள் ஆபிரகாம் குடும்பத்தில் பிள்ளை ஆயிட்டீங்க. கையை வலது கை உயர்த்தும் போது நான் சொல்ல போகிறேன், எத்தனை பேர் முதிர்ச்சியோடைய நீங்கள் கர்த்தருடைய விலையேற பெற்ற பொக்கிஷம், ட்ரெஷர் நீங்கள். ஆமேன். அதனால் உங்களை அந்த மாதிரி நடத்திக்கோங்க. ஆமேன் சொல்ல மாட்டீங்களா? உங்களை ராஜரீக ஆபிரகாமின் குடும்பத்தில் கர்த்தர் பிள்ளையாய் வைத்திருக்கிறார். ஆமேன். Every promise God made to Abraham and his descendants, ஆபிரகாமுக்கும் சந்ததிக்கும் சொல்லப்பட்ட எல்லா வாக்குத்தத்தங்களும் உங்களுக்கும் எனக்கும் சொந்தம். நீங்கள் என்னுடைய ட்ரெஷர்டு பொசஷன். இங்கே என்னுடைய பொக்கிஷன்றார், ட்ரெஷர்ன்றார். உங்கள் கையில் ஒரு நல்ல 5 கோடி ரூபாய் விலை உள்ள டைமண்ட் இருந்துச்சுன்னா நீங்கள் அதை சும்மா கொண்டு நீங்கள் பாயில் போடுவீங்களா? இல்லை வெளியில் போடுவீங்களா? பூட்டி ஈட்டி அது மேலே துணியை கட்டி பீரோக்குள்ளே சொருவி, ஏன் அதுக்கு என்ன இருக்குது? வேல்யூ இருக்குது. ட்ரெஷர்ட் பொசிஷன். உங்களை அப்படி தான் சொல்கிறாருங்க. நீங்கள் எல்லாருக்கும் எல்லாமெல்லாம் இருக்கக்கூடாதுங்க. இனி வரும் நாட்களில் சிலருக்கெல்லாம் உங்களை பிடிக்கானா போயான்னு சொல்லிடு. ஏன்னா நீங்கள் யாருங்க? ட்ரெஷர் பொசிஷன். நீ பேசலன்னா பேசவே வேணா. நீ ஐ எம் எ ட்ரெஷர்ட் பொசிஷன். என் வேல்யூ உனக்கு தெரியாது. அந்த சராச்சரங்களை படைத்தவர் யூதத்துக்குள் என்ன வச்சிருக்கிறார்? ஆபிரகாமின் சந்ததியான வச்சிருக்கிறார். ஹல்லேலூயா. நம்ம கையில் ஒரு பொக்கிஷம் இருந்தால் அதை லேசாக வைக்கிறது இல்லை. நீங்கள் ஏங்க உங்களை சாதாரணமாக நினைக்கிறீங்க? நீங்கள் யூதர்கள், நீங்கள் ஆபிரகாமின் சந்ததிகள். ஹல்லேலூயா. ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் இன்னைக்கு உங்களுக்காக தன்னை அர்ப்பணித்தார். உங்களுக்காக தன்னை கமிட் பண்ணுறார். உங்களை நல்லா பார்த்துப்பார், உங்களை விசாரிப்பார், உங்களை மறைப்பார், உங்கள் தேவைகளை சந்திப்பார். நீ ஒரு நாளும் தோல்வி அடைய மாட்ட. உன்னை கரை சேர்ப்பார், உன்னை தோள் மேலே சுமப்பார். ஆனால் நீயா இருக்கணும். பிரித்தெடுக்கப்பட்டவர்களாய் நீங்கள் இருக்க வேண்டும். அதனால் அவர் சொல்றார், நீங்கள் என்னுடைய பொக்கிஷன்றார். பொக்கிஷங்களாக இருங்களேன். உங்களை நல்லா நினைங்களேன். உங்களை யாரும் சும்மா எல்லாம் ஒரு மாதிரிலாம் பண்ண விடாதீங்கண்ணே. நீங்கள் ராஜரீகங்க, நீங்கள் பொக்கிஷங்க. பைபிள் இப்படி தான் சொல்லுகிறது. நீங்கள் ராஜரீக ஆசாரிய கூட்டம், நீங்கள் பரிசுத்த ஜனம், நீங்கள் அந்தகாரத்திலிருந்து ஆச்சரிய ஒளிக்கு அழைக்கப்பட்டவர்கள் அப்படின்னு பைபிள் சொல்லுகிறது. ஆமென். ஹல்லேலூயா. ஸோ கர்த்தரின் மேய்ப்பராக இருந்தால் நான் தாட்சி அடைவதே, அப்படியெல்லாம் பைபிள் வசனங்கள் சொல்லும்போது நீங்களும் நானும் கர்த்தருடைய கையில் பொக்கிஷங்களாக இருக்கிறோம். சிறகின் மறைவில் கர்த்தர் நம்மை வைத்திருக்கிறார். அவர் நமக்கு அடைக்கலம், கோட்டை, ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணை. யார் என்னை கைவிட்டாலும் இயேசு என்னை கைவிட மாட்டார். அவர் என் மேலே கண்ணை வைத்து ஆலோசனை சொல்லி என்னை வழிநடத்துவார். என் மேலே அவர் வச்சிருக்கிற அன்பு இந்த இந்தியாவில் யார் மேலே வைக்கல. ஐ ஆம் ஹிஸ் ட்ரெஷர்ட் பொசிஷன். நம்பர் 2, 19:6 19:6 இப்படி சொல்லுது, நீங்கள் எனக்கு ஆசாரிய ராஜ்யமும் பரிசுத்த ஜாதியுமா இருப்பீர்கள். ஆமென். யூ ஆர் a kingdom of priest அப்படின்றார். you shall be a kingdom of priests அப்படின்னு நம்மளை பார்த்து சொல்றார். ஆரோனின் புத்திரர்கள் தான் ஆசாரியர்களாக, பிரதான ஆசாரியர்களாக பிரித்தெடுக்கப்பட்டவர்கள், கான்செக்ரேட் பண்ணப்பட்டவர்கள். பழைய ஏற்பாட்டினுடைய ஆசரிப்பு கூடாரத்தில் நடக்கக்கூடிய எல்லா விஷயங்களுக்கும் பொறுப்பானவர்கள் யாருன்னா ஆரோனும் அவருடைய குமாரர்களும். அவர்கள் அதற்காகவே அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள். பட் while they were consecrated to be high priests, ஆமென், அவர்கள் அதான் இருக்கும்போது கர்த்தர் சொல்றாரு, முழு இஸ்ரேலையும் பார்த்து சொல்றாரு, நீங்கள் என்னுடைய ஆசாரிய கூட்டம்ன்றார். புரியல உங்களுக்கு? ஆரோன் என்ற ஒரு ஆசாரிய குடும்பத்தை பிரிச்செடுத்து இவங்க தான் என் சேவையை செய்யணும்னு சொல்லும் போதும் தன் ஜனங்களை பார்த்து அவர் என்ன சொல்றார்? நீங்கள் எனக்கு ஆசாரிய கூட்டம்ன்றார். அதிலே சொல்ல மாட்டீங்க. ஸோ ஆண்டவர் சொல்றார், இந்த ஜனம், இந்த இஸ்ரவேல் மொத்த ஜனங்களும் நான் விரும்புகிற என்னுடைய பொக்கிஷமாக இருக்கணும். 1, 2 எனக்கு யாராக இருக்கணும்? ஆசாரியங்களாக இருக்கணும். இல்லைங்க அவர் பாஸ்டர், ஆரோன் பாஸ்டர், ஆரோன் புள்ள பாஸ்டர், இல்லை நீங்களும்
ஆசாரியர்கள் என்று பைபிள் சொல்கிறது. தியோலாஜிக்கலி புதிய ஏற்பாட்டுக்கு வந்த பின்னாடியும் நம்ம எல்லாருமே ராஜரீக ஆசாரியர்கள். ப்ரீஸ்ட்ஹுட் நம்ம எல்லாருக்கும் இருக்குது. நம்ம எல்லாருக்கும் ஒரு வேலை இருக்குது. பாஸ்டர்கள் பாஸ்டர் வேலை செஞ்சாலும், பிஷப்புங்க பிஷப் வேலை செஞ்சாலும், டீக்கனுங்க டீக்கன் வேலை செஞ்சாலும், ஆமென், நீங்களும் கர்த்தருடைய சேவையை செய்ய வேண்டும். எவ்ரி சிங்கிள் பிலீவர் இஸ் கால்ட் இன் த பைபிள் ப்ரீஸ்ட். பக்கத்தில் சொல்லுங்க, நானும் ஒரு ஆசாரியனுங்கன்னு சொல்லுங்க. உங்களே யாருன்னு சொல்றாரு? ஆசாரியர்கள். நீங்க எழுந்து ராஜரீக வஸ்திரம் தரித்து கர்த்தாவேன்னு கூப்பிட்டா உன்னை செய்கிறேன்றார். பக்கத்தில் கொஞ்சம் வளர்ந்துருங்களேன் அப்படின்னு. எல்லாருமே பிரசங்கம் பண்ண அழைக்கப்பட்டவர்கள் அல்ல, எல்லாருமே பாட அழைக்கப்பட்டவர்கள் அல்ல, எல்லாருமே ஆராதனை வீரர்கள் அல்ல, எல்லாருமே அப்போஸ்தலர்கள் அல்ல, எல்லாருமே மெய்ப்பர்கள் அல்ல. ஆனால் எல்லாருமே ஊழியம் செய்யணும். ஏன்னா நீங்க எல்லாருமே யாருங்க? ஆசாரியர்கள். அப்படிதான் அவர் சொல்றார். ஆமென். He says, the whole nation, மொத்த ராஜ்யத்தை பார்த்து சொல்றார், நீங்கள் என்னுடைய ஆசாரிய கூட்டம். ஆமென். சொல்ல மாட்டீங்களா? சண்டே ஆனால் நான் இந்த பீடத்தில் நிற்கிறேன், சாட்டர்டே ஆனால் நிற்கிறேன், டியூஸ்டே ஆனால் நிற்கிறேன், வரும்போதெல்லாம் நிற்கிறேன். ஆனால் நான் உங்கள் ஹாஸ்பிட்டலில் வந்து நிற்க முடியுமா? உங்கள் ஆஸ்பத்திரிக்கு நீங்கள் தாங்க ஆசாரியர். ஆமென். அதுதான் உங்கள் ஊழியம். அன்னைக்கே உங்களை தாயின் கருவில் பொருத்தும் போதே உங்களை கர்த்தர் டாக்டராக அழைச்சிட்டார், சிலரை நர்ஸாக அழைச்சிட்டார். நீங்கள் தான் உங்களுடைய ஆஸ்பத்திரிக்கு ஆசாரியர்கள். காவல்துறையில் இருக்கீங்க. நான் டெய்லி உங்கள் ஆஃபீஸில் வந்து யூனிஃபார்ம் போட்டு அப்படியெல்லாம் பண்ண முடியுமா? துரத்தி அடிப்பாங்க. ஆனால் உங்களை கர்த்தர் ராஜரீகத்தில் அங்கே வச்சிருக்கிறார். வாய்ப்பு, கடவுள் வாய்ப்புகளை ஏற்படுத்துவார். எப்படி கல்வி உலகத்தில் இருப்பீங்க, மாணவர்களோடு இடைப்படுறீங்க, நீங்கள் தான் அங்கே ஆசாரியர்கள். God sovereignly put you where you are. நீங்கள் இருக்கும் இடத்துல நீங்கள் இருப்பது வெறும் சம்பளத்துக்காகவும் ஒரு வேலைக்காக ஒரு ப்ரொஃபஷனுக்காக அல்ல. கர்த்தர் உங்களை அபிஷேகித்து பிரித்தெடுத்து உங்களை சேர்த்ததே ஆசாரியர்கள். ஆசாரியர்னா ஒரு அலையில சொல்லுங்க பார்க்கலாம். அந்த ஜனங்க யாரும் என்எல்சி கதவரியா வழி வரப்போறது இல்லைங்க. ஒரு சிலர் தான் வரப்போறாங்க. ஆனால் நீங்கள் உங்களை கர்த்தர் அங்கே வச்சிருக்கிறாரு. நீங்கள் அவங்களுக்கு சாட்சியாக இருக்கணும், உங்கள் பக்கத்துக்கு சாட்சியாக இருக்கணும். அதிலே சொல்ல மாட்டீங்களேங்க. ஹல்லேலூயா. உங்கள் பக்கத்து வீட்டில் இருக்கும் யாராவது உங்களை கூப்பிட்டு ஜெபம் பண்ண வைக்கணும். ஏதாவது ஒன்று ஆச்சுன்னா பக்கத்தில் ஒரு சிஸ்டருக்கு அவ்வளோ வேகம் கூப்பிடு என்று சொல்லும் அளவிற்கு நீ ஒரு ஆசாரியராக இருக்கணும். உங்கள் பக்கத்தில் ஒரு பிரச்சனை வருதுன்னா உங்கள் தெருவில் சொல்லணும், ஐயே இப்போ ஜெபம் பண்ண ஏதோ ஆயிருக்குன்னா அந்த 4வது வீட்டில் ஒரு சிஸ்டருக்கு பார், அது நியூ லைஃப் சர்ச்சுக்கு போது பாரு, அதை கூப்பிடு, எல்லாம் சரியாயிடும். நீங்கள் ஆசாரியர்களாக இருக்கணும். He said, I want a nation and they shall be my priests. ஹல்லேலூயா. எத்தனை பேர் நம்ம தெரியும் உங்கள் மூலம்தான் இந்த உலகம் இயேசுவை பார்க்க போகுது. இன்னொரு வாட்டி உங்கள் மூலம்தான் இயேசு அறிய போகிறாங்க. யூ ஆர் அ கிங்டம் ஆஃப் ப்ரீஸ்ட். நீங்கள் எல்லாரும் ராஜ ஆசாரியர்கள். நீங்கள் வேலைக்கு போகல, நீங்கள் நோக்கத்தில் இருக்கீங்க. உங்களை கர்த்தர் நோக்கத்தோடு தான் எல்லா துறையிலும் வச்சிருக்கிறார். பாஸ்டர் எங்கள் பாசம் மாதிரி ஒருத்தன் இல்லவே இல்லை, அவனுக்கு ஜெபம் பண்ணு. அவனுக்கு ஏதாவது ஒரு கஷ்டம் வரும்போது நீ போய் அவனுக்காக ஜெபம் பண்ணி அவன் வீட்டுக்கு போகும்போது வீட்டில் ஒரு வித்தியாசம் வந்துட்டு அடுத்த நாளே அவன் கம்பெனியில் வந்து சொல்லணும், அந்த சிஸ்டர் ஜெபம் பண்ணி நல்லா ஆயிட்டேன்னு. உனக்கு எதற்கு அந்த கம்பெனியில் வச்சிருக்கிறார்? அதிலே சொல்ல மாட்டீங்கன்னு. நீங்கள் கர்த்தருடைய ஸ்தானாதிபதிகள், நீங்கள் அம்பாசடர்ஸ், நீங்கள் சுவிசேஷ ஸ்தானாதிபதிகள். நீங்கள் ஜெபித்து நிறைய பேர் ரட்சிக்கப்பட போகிறாங்க. நியூ லைஃப் சர்ச்சில் ஒரு சண்டே 10 சர்வீஸ் நடக்கும். ஆசாரிங்கெல்லாம் ஒரு ஆமேன்னு சொல்லலாம். பேதுரு சொன்னார் 1 Peter 2:9. நியூ டெஸ்ட்மென்ட் வந்துடுச்சு. பேதுரு சொல்கிறாரு 1 Peter 2:9. உங்களுக்கு தெரிஞ்ச வாசனம். யூ ஆர் அ சோசன் ஜெனரேஷன். உங்களை பார்த்து சொல்கிற எல்லா வார்த்தைக்கும் ஆமைச்சு. நீங்கள் உங்களை அந்தகாரத்திலிருந்து தம்முடைய ஆச்சரியமான ஒளிநிலத்திற்கு வரவழைத்தருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியும் ராஜரீக ஆசாரிய கூட்டமும் பரிசுத்த ஜாதியும் அவருக்கு சொந்த பொக்கிஷம். நீங்கள் பொக்கிஷங்க. நீங்கள் கை கொஞ்சம் என் பக்கமாக நீட்டுங்களேன். அவர் பொக்கிஷமாக நீங்கள் இருக்கீங்கன்னா வேற வழியே இல்லை. உங்களை பாதுகாப்பார், உங்களை சுமப்பார், உங்களை கரை சேர்ப்பார், உங்களை ஆசீர்வதிப்பார், உங்களுக்கு தீங்கு வராமல் உங்களை பாதுகாப்பார். நீங்கள் ஆசாரியர்களாக இருக்க வேண்டும். Why? எதற்காக உங்களை ஆசாரியர்களாக வச்சிருக்கார்? டு டிக்ளேர் ஹிஸ் மார்வலஸ். அந்தகாரத்திலிருந்து ஆச்சரியம் அவருடைய புண்ணியங்களை அறிவிப்பது. இந்த காலத்தில் போய் ஓப்பனாக எல்லாருக்கிட்டையும் ஏய் இங்கே வா ஏசு பற்றி அப்படின்லாம் பண்ணினா ஒதிப்பாங்க.
ஆனால் நீ இருக்கிற இடத்துல, நீ வாழுகிற சாட்சி, நீ பழகுகிற விதம், நீ அவங்க கிட்ட பேசுகிற அன்பு ஒரு தேசத்தையே கவுத்து போட்டுருந்தாங்க. அதிலே சொல்ல மாட்டீங்களா, நீங்கள் தான் ஆசாரியர்கள். ஹல்லேலூயா. So he says, you are God's treasured possession, and you are my priest. You are called to declare the praises of him who called you out of darkness into his marvelous light. நீ எங்கே போனாலும், நீ எதை செஞ்சாலும், உன் மூலம் தேவ மகிமை இந்த உலகத்துக்கு வெளிப்படட்டும். இல்லையா, சொல்ல மாட்டீங்களா? God is so good. ராஜரீக ஆசாரியர்கள், ராயல் priesthood. ஆமென். ஹல்லேலூயா. அப்படின்னா ஒன்று சொல்ல போகிறேன், அன்பாக கேட்டுக்கணும். இந்த உலகம் உன்னை வடிவமைக்கக்கூடாது, இந்த வசனம் தான் உன்னை வடிவமைக்கும். ஃபிலிம் ஆக்டர்ஸ், செலிபிரிட்டிஸ், நோபடி, நோ உமன், நோ மேன் உங்களை வடிவமைக்கக்கூடாது. உங்களை வடிவமைக்கிற ஒரே ஆள் கர்த்தர் தான். இல்லையா, சொல்ல மாட்டீங்களா? உங்கள் சந்ததிகளை வடிவமைப்பது யாராக இருக்கக்கூடாது? மைக்கேல் ஜாக்சனும் ரோனியும் துளசியுமா இருக்கக்கூடாது, கர்த்தர் தான். உங்கள் சந்ததிகள் கர்த்தருடைய வீட்டில் நாட்டப்பட்டிருப்பார்களாக. ஹல்லேலூயா. கடவுள் உங்களுக்கு வார்த்தை கொடுத்திருக்கிறார், அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். உலகத்திற்கு நீங்கள் யாருங்க? ஒப்புங்க. இந்த உலகத்திற்கு நீங்கள் யாரும், கடவுள் உங்களை பொசிஷன் பண்ணுறார். எங்கே? ஒவ்வொரு இடத்துல உங்களை பொசிஷன் பண்ணும்போது உங்களை யாராக வைக்கிறாங்க? உப்பாக வைக்கிறார். நீ பிறருக்கு ருசி கொடுக்குறவனாக இருக்கணும், பிறரை ப்ரிசர்வ் பண்ணுறவங்களா இருக்கணும். ஆமென். இந்த உலகத்தின் கலாச்சாரங்கள் நம்முடைய வாழ்க்கையில் வந்துடக்கூடாது. இந்த உலகத்தின் கலாச்சாரங்கள் நம்ம ஊடு உருவி பாய்ந்து நம்மை வடிவமைத்து கிறிஸ்தவத்தை அழித்து கொண்டிருக்கிற இந்த காலத்தில் மீண்டும் திருச்சபை சபை வார்த்தையால் வடிவமைக்கப்படட்டும். ஆசாரியர்களாக நீங்கள் இருக்கணும். தேவ நீதியில் நீங்கள் தைரியமாக நடக்கணும். சத்தியத்தை உறக்க சொல்ல கடவுள் நமக்கு கிருபை தருவாரா? பக்க சொல்லுங்க, நான் ஆண்டவரை ரொம்ப நேசிக்கிறாங்க, அந்த விசுவாசத்தில் நிலைச்சிருப்பேங்க, அதனால் என்ன வந்தாலும் நான் இயேசுவை விட்டு விலக போகிறது இல்லைங்க. ஹல்லேலூயா. கடவுள் அவருடைய ஞானத்தை, நான் சொல்கிற எல்லா வார்த்தைக்காம ஞானத்தை தருவாராக, கிருபை தருவாராக, வல்லமை தருவாராக. நம்முடைய வார்த்தைகள், தீர்மானங்கள், சத்தியங்கள் எல்லாமே பிறரை கிறிஸ்துவண்டை நடத்தும் ஆசாரியர்கள் நீங்கள். எத்தனை பேர் உங்கள் சித்தத்தை பிதாவின் கையில் ஒப்பு கொடுத்து, கர்த்தாவே உங்கள் சித்தம் இந்த பூமியில் என் மூலமும் நிறைவேறட்டும். One, you are a treasured possession. Two, he says your identity is you are priests in the kingdom. முடிக்கணும். மூணாவது சொல்றார், you are a holy nation. 19:6 கொடுங்க, the B of it, and you shall be unto me a kingdom of priests and a holy nation. These are the words which thou shalt speak unto the children. You are a holy nation அப்படின்றார், பரிசுத்த ஜாதி. ஆமென். அப்போ நமக்கு ஒரே ஒரு ஜாதி. ஸோ நம்ம யாருங்க? பரிசுத்த ஜாதி. இது ஏன் என்ன பேசிட்டு வரேன்னா, கடவுளை நம்பும் பாதையில் அவர் அழைச்சிட்டு வரார். சீனா மலைக்கு கொண்டு போய் சொல்கிறார், அந்த ஜனங்கக்கிட்ட போய் சொல்லு, இதுதான் உங்களை பற்றின என்னுடைய 3 விருப்பன்றார். 1 is treasured possession, 2 you are priest, and 3 you are a holy nation. This is my desire for you. இதுதான் நான் உங்களை பற்றி விரும்புகிறேன். கானான் இருக்கு, அதெல்லாம் போனஸ். வழியில் உனக்கு தண்ணியை தருவேன், கண்மலை பிளர்ப்பேன், மன்னாவை தருவேன், உன்னை ஆசீர்வதிப்பேன், இதெல்லாம் போனஸ் தான். ஆனால் உன்னை பற்றின என்ன நோக்கம் என்ன தெரியுமா? நீ ஏன்ட்ட வரணும், நீ என்ன அடையணும், நான் உன்னை அடையணும். இல்லையே, சொல்ல மாட்டீங்களா? ஹல்லேலூயா. ஆமென். எல்லாம் சொல்லுங்க, ஹோலி. ஹோலினா என்னங்க? இங்கிலீஷில் யூ ஆர் டிஃப்ரெண்ட் ஆன் பர்பஸ், நோக்கத்தில் வித்தியாசமானவர்கள். ஆமென். இஸ்ரவேலினுடைய வாழ்க்கை, அவங்க ஆக்டிவிட்டி, அவங்க செஞ்சதெல்லாம், அவங்க வாழ்ந்த விதம் எல்லாமே ஒன்றே ஒன்று தான், அவங்க கர்த்தருக்கு சொந்தமானவர்கள் அப்படின்னு உலகம் தெரிஞ்சுக்கணும். கடவுள் சொல்கிறார், உனக்கும் அவனுக்கும் நான் ஒரு வித்தியாசத்தை வைப்பேன். வாதைகள் வரும், உனக்கு வராது. அவ்வளோ எவ்வளோ தூரம் டிஸ்டிங்ஷன் பண்ணுறாங்க. 10 வாதைகள் வரும், உனக்கு வராது. ஏன்னா இந்த ஜனங்க புரிஞ்சுக்கணும், நீ என்னுடைய ஜாதி, என் ஜனம். அந்த வித்தியாசத்தை நான் காட்டணுன்ற. எல்லா எகிப்து வீட்டிலும் மரணம் சம்பவிச்சது, ஆனால் என் வீட்டில் சம்பவிக்கல. ஏன்னா உனக்கும் அவங்களுக்கும் நான் என்ன செய்வேன்? இந்த வித்தியாசத்தை ஏற்படுத்தும் வகையில் ஒரு டிஸ்டிங்டிவா
உலக சிஸ்டம்ல நான் என் ஜனத்தை இந்த பூமியில நடத்தும் போது நீங்க எனக்கு பொக்கிஷமா இருக்கணும், நீங்க எனக்கு ஆசாரியரா இருக்கணும், நீங்க எனக்கு பரிசுத்த ஜனமா இருக்கணும், பரிசுத்த ஜாதியா இருக்கணும் அப்படின்னு இதை சொல்ல மாட்டீங்களாங்க? உலகம் செய்கிறதெல்லாம் நீங்களும் நானும் செய்ய முடியாதுங்க. டு பி டிஸ்டிங்டிவ். ஆமென். பிரைஸ் தி லார்ட். அந்த டிஸ்டிங்ஷனை கிரியேட் பண்ணும்போது சொல்றார், என்னை நம்புகிறவர்களுக்கும் என்னை நம்பாதவர்களுக்கும் நடுவில் ஒரு வித்தியாசத்தை நான் ஏற்படுத்துவேன். இஸ்ரவேலுக்கும் பரவோனுடைய ஆட்களுக்கும் கடவுள் வித்தியாசத்தை ஏற்படுத்தியது போல உங்களுக்கும் இந்த உலகத்தை நான் ஒரு வித்தியாசத்தை ஏற்படுத்துவேன். வாதைகள் எகிப்தை ஒன்றில்லாம ஆக்கிச்சு, ஆனால் என் ஜனங்களை நான் பாதுகாத்தேன். செங்கடல் பரவோன் சேனை ஒன்றில்லாம ஆக்கிச்சு, ஆனால் உங்களை நான் வெட்டாந்தரில் நடக்க டிஸ்டிங்ஷன். ஆமென். எல்லா வகையிலும் கடவுள் உங்களை வித்தியாசமாக நடத்துவார். யூ ஆர் கால்டு டு பி ஹோலி அப்படின்னா யூ ஆர் டிஃப்ரெண்ட் ஆன் பர்பஸ். இந்த உலகம் கடவுளை தேடுதுன்னா நம்ம மூலமாக தான் தேடணும். நம்ம உலகத்தையே தேடிக்கிட்டு இருக்கோம். பக்கச்சுங்கள என்னால் எல்லா இடத்துலையும் இந்த உலகத்தில் ஒத்து போக முடியல. You are not supposed to, because you are my treasured possession. You are a priest. You are a holy nation. You got to be separated. Hallelujah. வெளிச்சங்கள்லாம் ஒரு ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். உங்களை இயேசு என்ன சொன்னாங்க? நீங்க உலகத்திற்கு வெளிச்சம்னு ஒன்று இருந்துச்சுன்னா அது இருட்டுக்கு பிடிக்காது, அது அங்கே கம்ஃபர்டபுளாக இருக்காது. ஆமென். வெளிச்சம் இருட்டில் கம்ஃபர்டபுளாக இருக்குன்னா அது வெளிச்சத்துக்கு, அது இருட்டுக்கு கொஞ்சம் தொந்தரவு கொடுக்குங்க. நான் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் இருக்கிற இடத்துல இருட்டு வாழ முடியாது, இருட்டுள்ளவர்கள் நடுவில் நீங்கள் வாழ முடியாது, வாழக்கூடாது. அப்படி நீங்கள் போனீங்கன்னா வெளிச்சம் இருக்கிற இடத்துல இருட்டு செதறுங்க. அதனால தான் நம்ம போகிற இடத்துல சிலர் அன்கம்ஃபர்டபுள் ஆகுறாங்க. நீங்கள் உப்பாக இருக்கிறீர்கள், நீங்கள் வெளிச்சமாக இருக்கிறீர்கள். அல்லேலூயா. சொல்ல மாட்டீங்களாங்க? இன்னைக்காவது ஒரு நாள் நான் அதை சொல்லி ஆகணும். ஆமென். யூ டோன்ட் ஃபிட் இன் பிளேசஸ். ஆமென். யூ ஆர் நெவர் சப்போஸ் டு பி ஃபிட் இன். சில இடத்துல நீங்கள் இருக்கக்கூடாதுன்னு தான் கர்த்தர் விரும்புகிறார். ஆமென். லோகத்தில் இந்த உலகத்தில் இருக்கிற நிறைய விஷயத்தில் நம்ம ஒதுக்குவாங்க. ஒதுக்கிக்கோ. ஏன்னா நான் அவருடைய பொக்கிஷம், நான் ஆசாரியன், நான் பரிசுத்த. We are supposed to be light, so we are not supposed to stick to darkness. நீங்கள் அங்கே இருக்கக்கூடாது. ஆமென். சொல்ல மாட்டீங்களா? ஹல்லேலூயா. அந்தகாரத்தில் இருக்கிறவர்களை ஆச்சரிய ஒளிக்குள்ளே கர்த்தர் உங்களை நடத்த வேண்டும். நீங்கள் கர்த்தரை நம்பி ஜெபிக்கணும். நீங்கள் பரிசுத்த ஜாதி. சொல்கிற வார்த்தைகள் ஆமென் சொல்ல முடிச்சிடுறேன். நீங்கள் மகிமைக்காய் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். நீங்கள் உங்களுக்கு சொந்தம் அல்ல, நீங்கள் அவருடைய பொக்கிஷம். நீங்கள் அழைக்கப்பட்டவர்கள். மகிழ்ச்சியோடு தான் அவர் சேவையை செய்யணும். எது கிடைச்சாலும் கிடைக்காக்கிட்டாலும் இயேசுவை நேசிப்பேன்னு சொல்கிறவங்க இருந்தால் ஒரு ஆமீன் சொல்ல மாட்டிங்களா? இதுக்கு உங்கள் சிந்தனையிலும் சரி, உங்கள் செயலிலும் சரி, உங்கள் வார்த்தையிலும் சரி, நீங்கள் கர்த்தருக்கு உண்மையுள்ளவர்களாய் கர்த்தருடைய சொந்தங்களாக நீங்கள் வாழ வேண்டும். உலகம் உங்களை தாக்கக்கூடாது. நீங்கள் தேவராஜ்யத்தை கொண்டு இந்த உலகத்தை தாக்க வேண்டும். உங்கள் இருதயத்தை கர்த்தர் சுத்திகரிப்பாராக. இந்த சுவிசேஷத்தை குறித்து நான் வெட்கப்படேன். நான் உணர்ந்த வேத வசனங்களுக்காய் உண்மையாய் நிற்பேன். நான் என் விசுவாசத்தை வெளிப்படுத்துவேன். என் சுபாவத்தில் அன்பு வெளிப்பட்டுட்டே இருக்கும். துரோகிகளை கூட சிரிச்சிட்டு போங்களேன், அன்பை வெளிப்படுத்துங்க. show them love. ஹல்லேலூயா. உங்கள் ஒர்க் பிளேஸில், உங்கள் கம்யூனிட்டியில் நீங்கள் டிஸ்டிங்டிவாக இருக்க வேண்டும். நீங்கள் நேசத்தோடும் பாசத்தோடும் தேவ அன்பை வெளிப்படுத்தி இந்த பூமியில் நீங்கள் இருக்கிற வாழ்க்கை தேவனுக்கு பிரயோஜனமுள்ள வாழ்க்கை இருக்க வேண்டும். ஆமென். இந்த உலகம் உங்களை காணட்டும். இந்த உலகம் உங்கள் மூலம் கிறிஸ்துவை காணட்டும். கிறிஸ்துவுக்காய் நிற்கிற தைரியம் கர்த்தர் உங்களுக்கு தரட்டும். உங்கள் இருக்கிற வெளிச்சம் பிரகாசிக்கட்டும். நிறைய பேர் உங்கள் மூலமாக இழுக்கப்படுவார்களாக. எத்தனை பேர் இன்றைக்கி கர்த்தர் சமூகத்தில் உங்களை அர்ப்பணிப்பீர்கள்? நீங்கள் செய்கிற எல்லா விஷயத்திலும் ஒருவர் மகிமைப்படட்டும், கர்த்தர் மகிமைப்படுவாராக. ஸோ இந்த அவர் சொல்கிறார், கழுகை போல் நான் உங்களை சுமந்து வந்தேன். நான் கூட்ட கலைச்சி உங்களை வளர விரும்புகிற கழுகை போல் நான் உங்களை கொண்டு வந்தேன். உங்களில் நான் விரும்புகிற வளர்ச்சியின் அடையாளம் என்னென்னா, 1, you are a treasured possession.
நீங்கள் என் பொக்கிஷன்னு நினச்சி வாழணும். நான் உங்களை ரொம்ப நேசிக்கிறேன். உங்களை நான் என் நெஞ்சுக்குள்ளே வச்சுருக்கேன். என் கண்ணின் கண்மணிகள். யூ ஆர் த ஆப்பிள் ஆஃப் மை ஐ. ஐ வில் ப்ரொடெக்ட் யூ. இந்த உலகத்தில் 1000 பஞ்சம் வந்தாலும் உன்னை நான் கைவிட மாட்டேன். உன்னை டிஸ்டிங்டிவாக நடத்துவேன். 2, நீங்கள் என்னுடைய ஆசாரியர்கள். நீங்கள் எனக்காக இந்த உலகத்தில் செய்ய வேண்டியது எங்கே இருந்தாலும் உங்களை வைக்கிற இடத்துல நீங்கள் எனக்கு சாட்சியாய் ஸ்தானாதிபதிகளாக இருக்க வேண்டும். 3வது சொல்கிறார், நீங்கள் பரிசுத்த ஜனம். எல்லாரும் கூட நம்ம ஒத்து போக இயலாது. யூ ஆர் செட் அப்பார்ட் ஃபார் அ பர்பஸ். ஆமென். நீங்கள் ஒரு நோக்கத்துக்காய் பிரித்தெடுக்கப்பட்டவர்கள் என்று புரிந்து கொண்டு கர்த்தருக்காய் வாழ நம்ம அர்ப்பணிப்போம். கர்த்தர் நம்மை நடத்துவாராக. Shall we stand in the presence of God? Thank you so much. கலாத்தியர் 5:22 கொடுத்துரு. எல்லாரும் அதை படிச்சுட்டா முடிச்சிடும். ஆவியின் கனிகள். The fruit of the spirit is love. எல்லாரும் என் கூட படிக்கணும். ஆவியின் கனியோ போதும். ஆவியின் கனியோ அன்பு, இருங்கோ. 2 சந்தோஷம், 3 சமாதானம், 4 நீடிய பொறுமை, 5 தயவு, 6 நற்குணம், 7 இதெல்லாம் ஒரு நாயினுடைய எஃபெக்ட். அந்த வெள்ளை நாய்க்கு நீ சோறு போட்டினா இந்த நாய் ஜெயிக்கும். இதுக்கு எதிரானதை திரும்பி படித்து காட்டலாம், இப்போ நேரம் இல்லை. அதுக்கு நீ சோறு போட்டினா அதுதான் வளரும். கடவுள் உங்களை பொக்கிஷமா, ஆசாரியர்களா, பரிசுத்தம் என்பது நடிப்பதற்கல்ல. உலகத்தில் இருக்கிற அவங்களுக்கும் நமக்கும் கடவுள் ஒரு வித்தியாசத்தை ஏற்படுத்தி உங்களை ஒரு டிஸ்டிங்டிவ் ஜனமாக இந்த உலகத்திற்கு அவர் காட்ட விரும்புகிறார். கர்த்தரை நம்புவோமா? கரங்களை உயர்த்து உங்களுக்காய் ஜெபிக்கிறேன். நல்ல ஆண்டவரே, இந்த நாளுக்காய் நன்றிப்பா. We are your treasured possession. கர்த்தாவே, நாங்கள் ஆசாரியர்கள். நாங்கள் உம்முடைய பரிசுத்த ஜனம். நாங்கள் உமக்காய் வாழ்ந்து இந்த பூமியில் உலகத்தில் இருக்கின்ற கலாச்சாரத்திற்கு நடுவில் வாழ்ந்தாலும், வேலை, தொழில், வியாபாரம், செல்வம் என்று எல்லாத்திலும் நாங்கள் கலந்திருந்தாலும் நாங்கள் ஒரு வித்தியாசம். எங்களுக்குன்னு ஒரு தனி டிஸ்டிங்டிவ் நேச்சர் கொடுத்துருக்கீங்கப்பா. பிறரை போல நாங்கள் இருக்கக்கூடாது, உலகத்தை போல இருக்கக்கூடாது. இன்னும் நாங்கள் முதிர்ச்சி அடைய, குழந்தைத்தனத்திலிருந்து முதிர்ச்சிக்கு வந்து வளர எங்களுக்கு கிருபை தாங்க. எங்கள் முதிர்ச்சி தான் எங்கள் அடையாளத்தை நிர்ணயிக்கிறது. அப்பா, எங்கள் ஆசீர்வதிங்கன்னு வேண்டி ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானுடைய அன்யோன்ய ஐக்கியம் நம் அனைவரோடும், எல்லா பரிசுத்தவான்களுடன் திருச்சபையோடும் கூடி வந்த அனைவரோடும் இன்றும் என்றும் இருப்பதாக. God bless you. அவர் தோள்களின் மேலே சாய்ந்திருப்பதால் கவலை ஒன்றும் எனக்கில்லையே. தேவைகளெல்லாம் பார்த்துக் கொள்வதால் கர்த்தருக்குள் மகிழ்ந்திருப்பேனே.